வணக்கம். தமிழ் வேதியியல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கரைசலின் செறிவுல மோல் கணக்கீடு. பொதுவா கரைசல் உருவாகிட்டாலே அதுல செறிவு உண்டாயிரும். இப்ப ஆரம்ப காலகட்டங்கள்ல மோல் கணக்கீட வச்சு தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கரைசல செறிவ கணக்கீடு செஞ்சாங்க. இப்போ இந்த மோலுக்கு வந்து 4 ஃபார்முலா இருக்கு. இந்த 4 ஃபார்முலா தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஓகேங்களா? அப்போ மோல் இஸ் ஈக்குவல் டு அணுவின் எடை. அணு வந்து ஒரு சோடியம் குடுத்துட்டாங்கன்னா, அவங்க கொடுக்கப்பட்ட எடையத்தான் நான் அணுவின் எடையா எழுதியிருக்கேன். அவங்களே ஒரு வேல்யூ குடுப்பாங்கல்ல அது. அப்புறம் அணு நிறை. இப்போ சோடியம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, உட்கருவுடைய நிறையத்தான் நான் அணு நிறைன்னு சொல்லுவோம் நம்ம. அது அட்டாமிக் மாஸ். அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பீரியாடிக் டேபிள்லாம் படிச்சு வச்சிருப்போம். அந்த நிறைய தான் இங்க போடணும். இது கொடுக்கப்பட்ட நிறை, அப்புறம் அணுவோடைய நிறை. இது மாதிரி 4 ஃபார்முலா இருக்கு. பாருங்க எப்படியெல்லாம் மோல் கணக்கீடு செய்யலாம்னா, முதல் ஃபார்முலா மோல்ஸ் ஈக்குவல் டு அணு நிறை, அணுவோட எடை, அப்புறம் அணு நிறை. 2வது ஃபார்முலா மோல்ஸ் ஈக்குவல் டு மூலக்கூறின் எடை டிவைடட் பை மூலக்கூறு நிறை. மாலிகுலர் மாஸ்ங்கிறது. 3வது ஃபார்முலா துகளின் எண்ணிக்கை. அவங்க கொடுக்கப்பட்ட பொருளுடைய எண்ணிக்கையை கொடுத்துருவாங்க. அதை எதால நம்ம வகுக்கணும் அப்படின்னா, அவகட்ரஸ் நம்பர் 6.023 இன்ட்டு 10⁻23 இதால நம்ம வகுக்கணும். கிடைச்சா மோல் கிடைக்கும். மோல் லாஸ்டா இருக்கக்கூடியது சேர்மத்தின் கன அளவு வால்யூம் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் 22.4 லிட்டர். அதால நம்ம வகுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பாருங்க எஸ்டிபியில மட்டும்தான் 22.4 லிட்டர் நம்ம பயன்படுத்தணும். ஓகேங்களா? கன அளவு கொடுக்கும்போது அதோடைய மோல் கணக்கீடு செய்யறதுக்கு எஸ்டிபியில கொடுத்திருந்தாங்கன்னா, அதாவது ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு சொல்லுவோம் இல்லையா, திட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா 22.4 லிட்டர் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஃபார்முலாப்பா. 4 ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம இதை இன்டர் ரிலேட் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பொதுவாகவே இங்க பாருங்க, ஒரு ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு கூடிய ஒரு மூலக்கூறு கொடுத்தாச்சுப்பா. நீர் உனக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப நான் எனக்கு என்ன கொஸ்டின்னா, ஒரு மோல் NaOH எனக்கு வேணும். ஒரு மோல் NaOH வேணும். ரைட் தானே? ஒரு மோல் NaOH வேணும். நீர் என்ன எடுத்திருக்கோம்? நீர் தேவையான அளவு இருக்கும். நம்ம நீர் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்கணும். நீர் எவ்வளவு எடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வளவு வெயிட் எடுக்கும்? அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு நிறைய இருக்கு. நீ அதுல இருந்து பர்டிகுலர் கிராம் எடுக்க போற. நீர் நிறைய இருக்கு. அதுல இருந்து பர்டிகுலர் லிட்டர் எடுக்க போறீங்க. சரி, இப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வளவு எடுக்கணும், நீர் எவ்வளவு எடுக்கணும்? ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா தான் ஒரு மோல் NaOH என்ன செய்யும், கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீருடைய அளவு, நீர் தான் கரைப்பான். அந்த கரைப்பான் எப்பயுமே மோல் அப்படின்னு வந்துட்டாலே அது என்னவா தான் எடுத்துக்கணும், 1 லிட்டர் தான். நீர் எப்பயுமே மோல் மோல் வந்துட்டாலே என்னதுப்பா, 1 லிட்டர். 1 லிட்டர் என்ன போடுவோம் நம்ம, 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர் போடுவோமா? 1000 மில்லி லிட்டர் போடுவோம் நம்ம. அப்போ 1 லிட்டர் போட்டுக்கலாம், இல்லைன்னா 1000 மில்லி லிட்டர். பெரும்பாலும் மில்லி லிட்டரை பயன்படுத்துவாங்க. நம்ம மில்லி லிட்டரை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்மளுக்கு நீர் இவ்வளவு எடுத்தாச்சு. அப்போ ஒரு மோலுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு நிறை எவ்வளவுப்பா எடுப்ப? இது மூலக்கூறு தானே? அப்பதான் இங்க இந்த ஃபார்முலா தேவைப்படுது. ஒரு மோலுக்கு மூலக்கூறுடைய எடை எவ்வளவு எடுப்பீங்கன்னு கேக்குறான். மூலக்கூறு நிறை நம்மளுக்கு தெரியும் தானே? அப்ப அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். அப்ப மோல் ஈக்குவல் டு மூலக்கூறின் எடை டபிள்யூன்னு வச்சுக்கலாமா, டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். மூலக்கூறுடைய நிறை வந்து மாலிகுலர் மாஸ். இப்படி இப்ப நீ கொடுக்கப்பட்ட எடை, அதாவது எவ்வளவு சோடியம் ஹைட்ராக்சைடு நீங்க வெயிங் மிஷின்ல வெயிங் பண்ணி எடுப்பீங்க, தராசுல எப்படி எடுப்பீங்கிறத கேட்கிறான். அப்ப W தான் கேட்கிறான். அப்ப என்ன வரும், W இஸ் ஈக்குவல் டு மோல் இன்ட்டு மாலிகுலர் மாஸ் போட்டுக்கலாமா? இங்க மோல் எவ்வளவு வேணும், எனக்கு 1 மோல் தான் வேணும். அப்ப என்ன வரும், 1 இன்ட்டு மூலக்கூறு நிறை என்ன, சோடியம் ஹைட்ராக்சைடுக்கான மூலக்கூறு நிறைய நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். மூலக்கூறு நிறை என்ன, சோடியத்தோட நிறை, ஆக்சிஜனோட நிறை, ஹைட்ரஜனோட நிறை, மூணையும் நீங்க கூட்டினீங்கன்னா அது எனக்கு கிடைக்கும். அப்ப சோடியத்தோட நிறை என்ன, 23 பிளஸ் ஆக்சிஜனோட நிறை என்ன, 16 பிளஸ் ஹைட்ரஜனோட நிறை என்ன, 1. அவ்வளவுதான். அப்போ 1 இன்ட்டு 1 பெருக்குனீங்கன்னா அதே வேல்யூ தான் கிடைக்க போகுது. 23 16 29 39 1 40. அப்ப 40 கிராம். அப்ப வெயிட் எவ்வளவு எடுக்கணும், நீங்க 40 கிராம் எடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு 40 கிராம் எடுத்து நீங்க 1000 மில்லி லிட்டர் தண்ணியில கரைச்சிட்டீங்கன்னா, அதாவது 1 லிட்டர் தண்ணியில கரைச்சிட்டீங்கன்னா அதுதான் அது 1 மோல் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ 1 மோல் அப்படின்னாலே நீ எதை ஞாபகம் வச்சுக்கணும், 1 லிட்டர். 1 லிட்டருக்கு தான் அளவீடு. சரிங்களா? எப்பயுமே மோல் அப்படின்னாலே 1 லிட்டர் தான். அவங்க சில இடங்களை கொடுக்க மாட்டாங்க, வால்யூம் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா 1 லிட்டர்ல கரைச்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? தேங்க்யூ.